எனக்கு பொதுவாகவே இன்றைக்கி சமைக்காண்டாம் வெளியே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாலே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிரும். ஆமாம். ஆனால் வந்து இங்கே நிறைய ஃபங்க்ஷன்ஸும் வராது. சென்னையில் இருக்கிறதுனால யாரும் தெரியாதனால என்னை யாரும் கூப்பிட மாட்டாங்க. எங்களுக்கு கூப்பிட ஒரே ஆள் இவங்க மட்டும் தான். அவங்களோட அந்த பொண்ணோட பர்த்டேக்கு மட்டும் எங்களுக்கு கூப்பிடுவாங்க. அவங்க இவங்களோட ஃப்ரெண்ட் அது. அதனால் நாங்கள் போயிட்டு வந்தோம். ஒரு கிஃப்ட் வாங்க போகலான்னு போனோம். இந்த கடையில் சரியான ரேட்டு. ஆனால் ரேட்டுக்கு ஏற்ற ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா இல்லை. சரி வேண்டாம் அப்படி ட்ரெஸ் இருக்கானு அப்படின்ட்டு ஒரு கிஃப்ட் ஒரு டாய்ஸ் மாதிரி வாங்கி கொடுத்துட்டோம். இதான் பர்த்டே கேர்ள் ஜெலிசா, எங்களோட ஞான பொண்ணு. ஃபஸ்ட்டு போனோன்னே வெல்கம் ட்ரிங்க்ஸ் மாதிரி ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க. லியோக்கு சாக்லேட் கொடுத்தாங்க. லியோக்கு ஜூஸை பார்த்தோன்னே சாக்லேட் வேண்டாம் ஜூஸ் தான் வந்து பிடிங்கி குடிக்க போயிட்டான். அப்புறம் எடுத்து கொஞ்சம் குடிச்சிக்கிட்டான். அதுக்கப்புறம் கேக் கட்டிங்லாம் சிறப்பாக முடிஞ்சிட்டு எல்லாரும் கேக் சாப்பிட்டு இருந்தோம். லியோ நல்லா என்ஜாய் பண்ணான். ஒரே விளையாட்டு இருக்கவே இல்லை. அங்கே இங்கேயும் ஓடிட்டு விளாண்டுட்டே இருந்தான். அப்புறம் நல்லா கேக் சாப்பிட்டுட்டு பிரியாணி வச்சுருந்தாங்க. சிக்கன் பிரியாணி லெக் பீஸோட செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதையும் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போன வருஷம் நல்ல ஞாபகம் இருக்குது. இதே நாள் நாங்கள் இப்படி போகும்போதுல லியோக்கு நல்லா உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணான். ஆனால் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு அப்போ தான் எந்திரிச்சு உட்காந்துருக்கான். அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டான். என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு பக்கத்தில் யாரையுமே கூப்பிட முடியாது. ஆட்டோவும் வரமாட்டுக்கு, ஓலை போட்ட ஆட்டோ வரமாட்டுக்கு, ஒன்றும் வரமாட்டுக்கு. அப்புறம் இவங்க ஒரு சிக்கன் கடைக்காரங்கிட்ட சொல்லி அந்த அண்ணா வந்து கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அப்புறம் 2 நாள் கழித்து தான் வீட்டுக்கே வந்தோம். அந்த அளவுக்கு ஆயிட்டு. நல்லா ஞாபகம் இருக்குது. யாருமே இல்லை. அப்போ தான் வீட்டில் ஊரில் இருந்துதான் எல்லோரும் வந்திருப்பாங்களே அந்த மாதிரிலாம் நிறைய தோணுச்சு. சரி இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். வாழ்க்கைனா நிறைய பார்க்க வேண்டியது இருக்குன்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நல்லபடியாக பிள்ளைய கூப்பிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான். பை பாய்.